पुरद्रत्नकेयूरहाराभिराम चलकुण्डलश्रीलसत्कण्ड भाग कटौकी तव सकरे चारुशक्ते पुरस्तान्मस्तां पुररे तनुज ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் சுப்பிரமணிய புஜங்கத்தின் 17வது ஸ்லோகத்தை விரிவாக பார்க்கப் போகின்றோம். இதுவரையில் நாம் 16 ஸ்லோகங்களை பார்த்துவிட்டோம். இடையில் கொஞ்ச நாள் கேப் விட்டு போச்சு. அதனால் இன்றைக்கு நாம் மீண்டும் தொடர்ந்து 17வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய திரு உருவத்தின் பெருமைகளையும் அதனுடைய அழகையும் அவர் அந்த அழகான உருவத்தின் மூலமாக பக்தர்களுடைய உள்ளத்திலே அவர் புகுந்து அருள வேண்டும் என்பதையும் அவர் கையிலே கொண்டிருக்கின்ற ஆபரணங்கள் அணிந்திருக்க அணிகலங்கள் இவைகளையெல்லாம் பற்றி விளக்கமாக சொல்லி அவர் அந்த ஜொலிக்கின்ற அழகோடு பக்தர்களுக்கு அருள் புரிய வந்து காட்சி கொடுத்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த 17வது பாட்டில் சொல்கிறாரு. முதல்ல பாட்டை சொல்கிறேன், ஸ்லோகத்தை சொல்கிறேன். அழகான ஸ்லோகம். ஸ்ப்ரத் ரத்ன கேயூர ஹாராபிராமஹா சலத் குண்டல ஸ்ரீலசத் கண்டபாக கடோ பீதவாசா கரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தாம் புரேரஸ் தனுஜகா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். இல்லை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முருகப்பெருமானுடைய அழகினை விளக்கமாக சொல்லி அவருடைய கன்னங்களிலே அவர் காதுகளிலே இருக்கிற குண்டலங்களை பற்றி பேசுகிறாரு. அந்த குண்டலங்கள் மிளிர்கின்ற அழகை பற்றி பேசுகிறாரு. அந்த ஒளி குண்டலங்களின் அழகான ஒளி அவருடைய கன்னத்திலே முருகப்பெருமாண்ட கன்னங்களே பற்றி எவ்வளவு அழகாக மிளிர்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் தன்னுடைய இடையிலே அணிந்திருக்கிற ஆடைகளை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கையிலே சக்தி தேவி அம்பாள் பராசக்தி அம்பாள் கொடுத்த அந்த வேலை பற்றி சொல்கிறாரு. இப்படிப்பட்ட அணிகலங்களெல்லாம் அணிந்து இப்படிப்பட்ட உருவோடு அழைகின்ற அந்த முருகப்பெருமான் அவருடைய யாருன்னா பரமேஸ்வருடைய புத்திரன், அவர் என் முன்னாலே வந்து தோன்றட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஸ்ப்ரத் ரத்ன கேயூர ஹாராபிராமஹா சலத் குண்டல ஸ்ரீலசத் கண்டபாக கடௌ பீடவாசா கரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தம் புரேரஸ் தனுஷு. இப்போ நம்ம இதுக்கு வேர்ட் பை வேர்டு மீனிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ப்ரத் ரத்ன அப்படின்னா ஸ்ப்ரத் அப்படின்னா ஜொலிக்கிறது, ஸ்ப்ரத் அப்படின்னா மிளிர்வது, ஒளிர்ந்து மிளிர்வது, ரத்தனங்களினாலான கேயூரம் அப்படிங்கிறது தோளில் வந்து ஒரு வளையம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம புஜங்களிலும் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி அவருடைய தோளிலே புஜங்கத்திலே அமைந்திருக்கு இந்த கேயூரம் சொல்கிறது. அது கங்கணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை அந்த புஜத்திலே அணிந்திருப்பாங்க. அதுவும் அந்த கேயூரத்தை சொல்கிறாரு, அந்த வளையத்தை. அப்புறம் ஹாராபிராமன்னா மார்பில் அணைந்திருக்கும் மாலைகள். அதுக்கு ஹாராபிராம அழகான மாலைகள் அணைந்திருக்கிறார். சிவபெருமான் எப்படி அந்த கொன்றை மலர் மாலைகளை அணிந்திருப்பாரோ, அவர் கடம்ப மாலைகளை முருகப்பெருமான் அணிந்திருப்பார். அந்த மாலைகள் அவருடைய மார்பிலே அசைந்து ஆடுகின்றன. அதுக்கப்புறம் அவர் கன்னத்துக்கு போகிறார். மேலே பார்த்தா குண்டல சலத் அப்படிங்கிறார். குண்டல சலத் அப்படின்னா அது அசைந்து ஆடுறது. அந்த காதில் குண்டலம் போட்டிருக்கார். அந்த குண்டலங்கள் அசைந்து ஆடுகிறது. அப்படி ஆடும்போது அந்த ஒளிவானுடைய வெளிப்புற ஒளி, சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ எந்த ஒளியோ அந்த குண்டலங்களிலே பட்டு அது பிரதிபலிக்கிறது இல்லையா. ஒரு கண்ணாடியில் ஒளிப்பட்டு பிரதிபலிப்பது போல் இந்த அழகான குண்டலங்களில் பட்டு அந்த குங்களின் ஒளி எங்கே பிரதிபலிக்குன்னா கண்டபாகம்னா கன்னம். அந்த கன்னத்திலே பட்டு இந்த ஒளி கண்ணாடி போன்ற பிரகாசிக்கின்ற ஒரு அழகான கன்னங்கள் முருகப்பெருமானுக்கு. அந்த கன்னத்திலே அந்த ஒளி பட்டு அது பிரகாசிக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்புறம் கீழே வரார். கீழே வந்தால் கடவுனா கடினா இடுப்புன்னு அர்த்தம் இல்லையா.
அந்த கடவு பீடவாசா கடையில் பீடாம்பரத்தை அணிந்திருக்கிறார். அந்த பீடாம்பரம் என்ன பண்ணுன்னா மஞ்சள் நிறமான பீடாம்பரத்தை, பட்டு பீடாம்பரம் மஞ்சள் நிறத்திலே மிளிர்கின்ற அந்த பட்டாடையை இடுப்பிலே அணிந்திருக்கிறார். சரி, அப்புறம் அவர் கையில் பார்த்தீங்கன்னா கரேன்னா திருக்கரங்களில் சாரு சக்தி, அந்த சக்தின்னா அம்பாள் இல்லையா, பராசக்தி, அன்னையான பராசக்தி தந்த வேலை தன்னுடைய கரங்களிலே கொண்டிருக்கிறார். அப்புறம் புராரேஸ் தனுஜ அப்படிங்கிற, தனுஜன்னா புத்திரன், புராரேஸ் அப்படின்னா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய புத்திரன் மம பிரஸ்தாத் ஆஸ்தாம், மம பிரஸ்தாத் ஆஸ்தாம் அப்படின்னா என் முன்னாலே விளங்கி தோன்றட்டும். இப்படியெல்லாம் பெருமையுடைய மிருகப்பெருமான் என் முன்னாலே வந்து எனக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வந்து இப்போ இது சொல்கிறாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பிரத் ரத்ன கேயூர ஹாராபிராம சலத்குண்டல ஸ்ரீலஸ்கண்டபாகா கடவு பீடவாசே கரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தம் புரேரஸ் தனுஜுக. புராஸ்தான் அப்படின்னா என் முன்னாலே, புராரேஸ் தனுஜன்னா புராரின்னா முப்புறங்களும் எரித்தவர், புராரிங்கிற யாருன்னா முப்புறங்களையும் எரித்தவர். அவர் யார்? பரமேஸ்வரன். புராரஸ் தனுஜன்னா அவருடைய பிள்ளைன்னு அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம். இந்த முப்புறங்களையும் எரித்த பரமேஸ்வரனுடைய குழந்தையான முருகப்பெருமான் என் முன்னாலே வர வேண்டும் அப்படின்னு எனக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்குது. இது வந்து இந்த ஹனுமனுடைய பஞ்சரத்னத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், புரவே மம பாது ஹனுமதோ மூர்த்தி அப்படின்னு. ஹனுமன பஞ்சரட்சத்தை அதை பாடுனா உடனே ஹனுமான் வந்து அவர்களுக்கு முன்னார் தோன்றுவார்கள் அப்படின்னு ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை சொன்னாலே ஹனுமான் வந்து ஆஞ்சநேய பெருமான் வந்து எல்லாருக்கும் தோன்றுவார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதே மாதிரி ஆதிசங்கர பெருமான் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுடைய சன்னதியிலே நின்று கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அந்த வந்து புரஸ்தான் மமாஸ்தம் புரேரஸ் தனுஜ அப்படின்னு அந்த சிவபெருமானுடைய புத்திரன் என் முன்னே தோன்றட்டும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக இருக்குது, நம்ம அதை பார்க்கல, அந்த நேரத்தில் நம்ம இல்லை. நிச்சயமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்திருப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்திலே அவருக்கு உள்ள அனைத்து வியாதிகளையும் தீர்த்து வைத்திருப்பார். இப்போ வந்து இந்த பாட்டை வந்து இப்போ இந்த தமிழில் பாட்டில் நிறைய பாடல்கள் இருக்குது. எஸ்பெஷலி திருப்புகளில் முருகப்பெருமை வா 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 வான்னு கூப்பிட்றதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. நான் 1-2 பின்னில் சொல்ல போகிறேன். எல்லா பாடல்களையுமே முருகப்பெருமை வா வா வான்னு அழைக்க 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 முருகப்பெருமான் உள்ளம் உருகி வந்து நம்முடைய வந்து நமக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லுவார். அதில் மாதிரி அதே அந்த தமிழ் பாட்டு ஸ்லோகத்தை அந்த மெட்டிலேயே இந்த புரேரஸ் தனு ஸ்புரத் ரத்ன கேயூர ஹாராபிராமக சிலஸ்குண்டல ஸ்ரீ கண்டபாக கடவு பீடவாசை கராசாரி சக்தி புரஸ்தான் மமாஸ்தம் புரேரஸ் தனுஜி நம்ம சொன்னால் நமக்கு முன்னாடியே ரத்ன கேயூர ஹாராபி ஏன்னா அவருடைய கழுத்திலே போட்டிருக்கின்ற மாலை, அப்புறம் கேயூரம்னா அவருடைய தோல் வளையம், ரத்தனத்திலால் ஆன மாலைகளையும் கேயூரங்களையும் பிரகாசிக்கிறது, அப்படியே மிளிர்கிறது. சுரஸ் ரத்தன கேயூர ஹாராபிராமன் சொல்கிறார் இல்லையா, அதனால் அந்த மாலைகள்லாம் போட்டிக்கொண்டு அவருடைய தோலும் மார்புகளும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆபரண விசேஷத்தெல்லாம் வந்து ஆதிசிவபெருமான் இதெல்லாம் அழகாக விளக்க சொல்கிறாரு. அப்புறம் சலத்குண்டல ஸ்ரீலசத் கண்டபாகா அப்படின்னா கண்ணம்னு அர்த்தம். அதுக்கு மூலே பார்த்தோம், காதலே போட்டு கொண்டு இருக்கின்ற அந்த குண்டலங்கள் அசைகிறது. அந்த குண்டலங்கள் அசையும் போது அந்த ரத்தன குண்டலங்களிலிருந்து மிளிர்கின்ற ஒளியானது அவருடைய கண்ணாடி போன்ற கன்னத்திலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது பிரதிபலிக்கிறது, அந்த மாதிரி பட்டு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்பிலே வந்து ஒரு மஞ்சள் நிறத்திலே உள்ள பீதாம்பரம், பட்டு பீதாம்பரத்தை அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத, அந்த மஞ்சள் வண்ணத்திலே பிரகாசிக்கின்ற அந்த பீதாம்பரம் அப்படிங்கிற அந்த பீதாம்பரங்கள் அதிலே ஜொலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்திலே அவருடைய கைகளிலே சக்தி எம்பாள் பராசக்தி கொடுத்த அழகான அழகான அந்த சக்திங்கிறதே வேலை தான் குறிக்கிறது, சக்தி வேலை குறிக்கிறது. அந்த வேலானது அவர் கையிலே விளிர்கின்றது. அதை வைத்து கொண்டு புராரேஸ் தனுஜ பரமேஸ்வருடைய குமாரை முன்னே வந்து அழகாக தோற்றம் அளிக்கட்டும்
அப்படின்னு அழகாக இந்த சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய பாடல்கள் தமிழ்லையும் இருக்குது. அதெல்லாம் 1-2 இப்போ சொல்கிறேன். அருணகிரிநாதர் நிறைய பாடியிருக்கார். இது வந்து திருப்புகழை பாடியிருக்காரு. நீ வந்து எனக்கு முன்னே தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காரணம் அதாக வந்து புவி மீதே காலன் அணுகாது இசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடைமே புரிந்து வருவாயே அமுதமான தந்தி மணவாளா ஆறுமுகம் 6 விழியோனே சூரர் கிளை மாளவென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடைமே புரிந்து வருவாயேன்னு ஒரு பாட்டு அது சொல்கிறாரு. அதே மாதிரி இரு நில மீதிலே எலியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும்னு இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு. இந்த ரெண்டுமே பழமுதிர்ச்சோலை பாட்டு. இதுக்கடுத்து இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, சீல முலதாயர் தந்தை மாது மனையான மைந்தர் சேரு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமயுரு மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதன்று தேடினது போக என்றே தெருவூடே வால வயதான கொங்கை மேரு நுதலான திங்கள் மாதர் மயலோடு சிந்தை மெலியாமல் வாழு மயில் மீது வந்து தாழ் இணைகள் தாழும் எந்தன் மாயை வினைதீர அன்பு புரிவாயே அப்படின்னு நீ மயில் மேலே வந்து உன்னுடைய திருவடிகளை நான் பணிந்து அதை வணங்கி உன் திருவருளை பெறுவதற்கு நீ துணை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அப்புறம் எப்படி இன்றைக்கு அருணகிரிநாதர் பாடியிருக்கிற பாடல்களை அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆதிசங்கர பெருமான் அழகாக சான்ஸ்கிரிட்லே பாடி அது சொன்னதை திருப்பி இந்த நம்முடைய திருப்புகளிலே பல இடங்களிலே அருணகிரிநாதர் முருகனை வரவேண்டும் வான்னு ஒவ்வொரு முறையும் எப்படியெல்லாம் வரவேண்டும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு அழகான பாட்டு. இதோட இப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளை எப்படி இன்றைக்கு சொல்லுகிறாரோ அருணகிரிநாதர், அன்றைக்கே ஆச்சாரியார் நம்முடைய பரமாச்சாரியாரான நம்முடைய பரமாச்சாரியர் சொன்னதையும் இதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்லோகத்திலும் 3வது ஸ்லோகத்திலையும் அவர் வந்து பரமேஸ்வரனையும் பார்வதியையும் இணைத்து முருகப்பெருமானை ஸ்மரிக்கிறார். அவருடைய தியானம் பண்ணுறாரு. இதெல்லாம் இதில் வந்து புராரேஸ் தனுஜன்னு சொன்னார் இல்லையா, புராரேஸ் தனுஜ புராரேஸ்னால் முப்புரங்களும் இருத்தருடைய தனுஜன குழந்தைன்னு சொன்னார். அதில் கையிலே பராசக்தி கொடுத்த வேலோடு எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சொன்னார். இப்படி இந்த பாட்டிலையும் பார்வதியும் பரமேஸ்வரனையும் ஸ்மரிக்கிறார். நம்ம பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக அபிராமி இருந்தாதில் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமியைத்தான் பாடுவான்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லா பாடல்களையும் அபிராமி பட்டர் சிவபெருமானும் சேர்த்து பாடியிருப்பார். இங்கே வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தில் சுப்பிரமணிய முருகனை மற்றும் அல்லாமல் இங்கே அம்பாளையும் பரமேஸ்வரையும் பல பாடல்களில் இணைத்து பாடியிருக்கார். நம்ம பல பாடல்கள் பார்த்தோம். குழந்தைய வந்து எப்படி அவருடைய சிவபெருமானுடைய மடியிலே இந்த குழந்தை தவழுவதையும் சிவபெருமான் எப்படி தன்னுடைய குழந்தையை அணைத்து உச்சி முகர்வதையெல்லாம் ஸ்லோகங்களில் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி முருகப்பெருமானோடு இணைத்து அம்பாளையும் பரமேஸ்வரனையும் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாரு. அப்புறம் அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் குமாரேச சூனோ குகஸ்கந்த சேனா சக்திபானே அப்படின்னு இந்த குமாரேச சூனோ குகஸ்கந்த சேனா சக்திபானே அப்படின்னு எல்லாரும் இணைத்து இந்த மாதிரி சொல்ல போகிறாரு. அந்த ஸ்லோகங்களை நாம் இந்த நாட்களை பார்க்கத்தான் போகிறோம். அதோடு இந்த அழகான இந்த 17வது ஸ்லோகத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்திற்கு அழகாக ஒரு இனிமையான பண் அமைத்து ஒரு பக்தியோடு பாடியவர் டாக்டர் சுகுணா வரதராஜன் அவர்கள். அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த 18வது ஸ்லோகத்தில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமசிவாயம். ஓம் சரவணபவாய நமக.